வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வெள்ளை சிக்கன் பிரியாணியையும் அடுத்தது அதுக்கு தோதா நல்ல ஒரு செமையான ஒரு கிரேவியும் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோங்க. நல்லா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் செமையான ஒயிட் சிக்கன் பிரியாணி, அடுத்தது நல்ல ஒரு சிக்கன் கிரேவி, அவிச்ச முட்டை. வாங்க பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க. இப்போ ஜார்ல நம்ம தேவையான சேர்த்துக்க போறோம். ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன கல்பாசி, அடுத்தது ஒரு அங்கலம் பட்டை, அடுத்தது ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு இன்ச்சு இஞ்சி, ஒரு அங்கலம் இஞ்சி, அடுத்தது ஒரு 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, முந்திரி பருப்பு ஒரு 5-6, இது ஆப்ஷன் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் இது போல நான் சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம மைய பேஸ்டா அரைச்சி வந்துடுவோம். பேஸ்ட் அரைச்சி வந்தாச்சு. அடுத்தது பாருங்க, நமக்கு பிரியாணி தேவையான அளவு சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்குவோம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டாச்சு. அடுத்தது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். சிக்கன்ல நம்ம நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். பிரியாணிக்கு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறோம். சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் பிரியாணிக்கு. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ பிரியாணி இலை, கொஞ்சமா சோம்பு, அடுத்தது பட்டை, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு, மராட்டி மொக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் 2 நீளமா அரிஞ்சு வச்சிருக்கேன் பிரியாணிக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், உடச்ச முந்திரி, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமா தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அரைஞ்சு வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது புதினா இலை, அதையும் ஒரு கைப்பிடி அளவு அரைஞ்சி வச்சிருக்கு. நல்லா சுத்தம் பண்ணி பொடியா அரைஞ்சி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த புதினா தழை, கொத்தமல்லி தழை இருந்தும் நல்லா வதங்கி நல்லா வாசம் வந்துருச்சுங்க. கொஞ்சம் சேர்த்துல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துக்குவோம்.
இப்போ நம்ம மசாலா சேர்த்த சிக்கன்லாம் நம்ம சேர்த்தாச்சு. அதை அப்படியே நல்லா நம்ம வதக்கி விடலாம். நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்டாச்சுங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் வதங்கி விட்டணும். ஒரு பிளேட் போட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருக்கோம். சிக்கன் நமக்கு நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்துச்சுங்க. சிக்கனை நல்லா கமக்கமான வாசனையோட சிக்கனை வதங்கிடுச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் அளந்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் அளந்து வச்சிருக்கோம், சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து, பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம் நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம டேஸ்ட்டை பார்த்து மீதி உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சா பார்ப்போம். பாருங்க, தளதளன்னு கொதி வந்துருச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு நல்லா அலசி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு. நல்லா அரிசி உடையாம மெதுவா சேர்க்கணுங்க. அரிசி மொத்தமா சேர்த்துட்டோம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் சரியா இருக்கான்னு பார்த்து அப்படியே பிளேட் போட்டு மூடி வைக்க போறோம். இப்போ கொஞ்சமா தேவைப்படுது. நம்ம ரைஸ் சேர்த்துக்கோம்ல, அந்த ரைஸ்லையும் கரெக்டாக நமக்கு உப்பு பிடிக்கணும். அதனால லேசாக தூவிக்கணும். சரியா இருக்குங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மெதுவாக அரிசி உடையாம நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருவோம். அவ்வளோங்க. அப்படியே பிரியாணி ரெடி ஆகி வரட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம அப்படியே பிரியாணி நல்லா நம்ம தம் போடுற பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் போட்டுற போகிறோம். அரிசி 3/4 வேக்காடு நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ அப்படியே இந்த ஸ்டேஜில் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சிம்மில் வச்சுருவோம். மேலே ஒரு வெயிட்டு தூக்கி வச்சிடலாம். தம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சாச்சுங்க. இது அப்படியே நல்லா வெயிட்டாக இருக்கட்டும். இது அப்படியே நம்ம எடுத்து ஒரு வாரம் வச்சுருவோம். இப்போ இந்த பிரியாணிக்கு தோட நம்ம ஒரு சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். ஆயில் எடுத்துக்கேன், சமையல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாச்சு, 2 மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். 2 தக்காளி பழம் வந்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். தக்காளிலாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கன் வந்து வதக்கிக்கணும்.
சிக்கன் வதக்கி விட்டாச்சு, அப்படியே வதங்கி வரட்டும். கொஞ்சம் அப்படியே மூடி வைக்கலாம். தண்ணி விட்டு அப்படியே வதங்கி வந்துருங்க. வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்து போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தனியாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் தனியாத்தூள். அடுத்தது கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன். அவ்வளோதாங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டுடலாங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இது சரியா இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துலாங்க. இது மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தண்ணி. அவ்வளோதான். அப்படியே நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். நம்ம நல்லா வெள்ளை சிக்கன் பிரியாணிக்கு தோதா ஒரு நல்ல ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னா சூப்பரா. இப்போ கொத்தமல்லி தழை தூவி முடிச்சுக்கலாம். கிரேவி ரெடி. நம்ம தம் போட்ட பிரியாணி எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா வெள்ளை சிக்கன் பிரியாணி நல்லா போலன்னு அரிசி எதுவும் உடையாம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு நல்லா சூப்பரான நல்ல சிக்கன் பிரியாணி ரெடி. நல்லா கம்மன்னு வாசனை சூப்பரா இருக்குங்க. இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்பெல்லாம் வாங்க. சூப்பரான நல்லா போலன்னு ஒயிட் தம் பிரியாணி, சிக்கன் ஒயிட் தம் பிரியாணி ரெடி. ஒரு ஒயிட் பிரியாணி இருந்தா சூப்பரான சிக்கன் கிரேவி. சூடா அவிச்ச முட்டை. ஒரு நல்ல சமைய சூப்பர் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். அதாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு நல்ல ஒயிட் சிக்கன் பிரியாணியும் கிரேவியும் அடுத்தது அவிச்ச முட்டையும். இன்னைக்கு தாங்க சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.